ஹலோ குழந்தைகளா, போன வீடியோ பார்த்தீங்களா? எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? மறக்காமல் பண்ணுங்க என்ன. சரி, இப்போ நம்ம பரசுராமர் அங்கே வந்தாருன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ பரசுராமர் கதை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு? இன்றைக்கி அந்த பரசுராமர் கதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி, இந்த பரசுராமர் யார் அப்படின்னாக்க, அந்த காலத்தில் ஒரு முனிவர் இருந்தார். அவர் பேர் ஜமதக்னின்னு பேர். அவரோட மனைவி பேர் ரேணுகான்னு பேர். அவங்க 2 பேருக்கும் 5வது குழந்தையாக பிறந்தவர் தான் யாருன்னா இந்த பரசுராமர். இந்த பரசுராமர் விஷ்ணுவோட ஒரு அவதாரமாக இருக்கார். இவர் தசாவதாரத்தில் ஒரு அவதாரம் தான் பரசுராமர் அவதாரம். அவர் விஷ்ணுவே இவங்களுக்கு ஒரு குழந்தையாக பிறந்திருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே நல்லா பெரியவங்களாக வளர்ந்துக்கிட்டு வராங்க. அப்போ ஜமதக்னி ராஜா ஜமதக்னி முனிவர் யாகமெல்லாம் பண்ணுவார். அப்போ யாகம் பண்ணும்போது அவருக்கு தண்ணி கொண்டு வரணும். டெய்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, ரேணுகா தினம் தண்ணி கொண்டு வருவாங்க ரிவர்லேருந்து. அந்த ரிவர்லேருந்து தண்ணி கொண்டு வரணுன்னாக்கா எப்படி கொண்டு வருவாங்க? நம்ம வீட்டிலேருந்து தண்ணி பிடிக்கணுன்னா குடமோ பக்கெட்டோ ஏதாவது வச்சு பிடிக்கிறோம் இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே அந்த ஆற்று மணல், ஆறுன்னு ரிவர், அந்த ரிவர்கிட்ட இருக்கக்கூடிய மணலை தண்ணி போட்டு பிசைஞ்சி ஒரு குடம் மாதிரி பண்ணி அந்த குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. நீங்களே பாருங்களேன், மண்ணில் தண்ணி போட்டால் என்னாகும்? தண்ணி நிற்குமாங்க? நிற்காது இல்லையா? ஆனால் அவங்க பண்ணி கொண்டு வர குடத்தில் தண்ணி அப்படியே நிற்கும். அவர் அங்கே ஆசிரமத்துக்கு கொண்டு வரவரில் அந்த தண்ணி அப்படியே இருக்கும், கரையவே கரையாது அந்த மணல். ஸோ அந்த மாதிரி கரையாமல் தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்தாங்கன்னாக்க அவங்க ஒரு சிறந்த மனைவி, சிறந்த பத்னி அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக அது சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி தண்ணி கொண்டு வரும் பொழுது அந்த குடம் பண்ணிவிட்டு தண்ணியை ரிவர்லேருந்து எடுக்கிறாங்க, மொண்டு எடுக்கிறாங்க. அப்போ எடுக்கும்போது மேலே ஆகாயத்தில் கந்தர்வர்கள் 2-3 கந்தர்வர்கள் அப்படின்னு பேர். அவங்க 2-3 பேர் ஆகாயத்தில் நடந்து போகிறாங்க. அப்போ நடக்கும்போது அவங்களோட நிழல் என்னாகுது, அந்த தண்ணியில் விழுது. அதை பார்த்த உடனே ரேணுகாக இவ்வளோ அழகாக இருக்காங்க இவங்க கந்தர்வர்கள் அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு நினச்சி பார்க்குறா. அது நினைக்கும் போது என்னாகுது, அந்த குடம் உடஞ்சி போயிடுத்து, அந்த தண்ணி அதில் ரொம்ப மாட்டேங்குது. திருப்பியும் குடம் பண்ணி பார்க்குறா, குடம் பண்ண வரல. இப்படி லேட் ஆகிட்டே இருக்குது. அங்கே ஜமதக்னி வரலையே, ரேணுகா வரலேன்ட்டு அவர் தவிக்கிறாரு. அப்போ அவர் ஞான திருஷ்டியால் பார்க்குறாரு என்ன நடந்ததுன்னுட்டு. அப்போ பார்க்கும்போது இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிடுது. உடனே அவருக்கு கோபம் வந்துடுது. தன்னோட 4 பிள்ளைங்களையும் கூப்பிட்டு, உங்கள் அம்மா தப்பு பண்ணியிருக்கா, அதனால அவளோட தலையை வெட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறாரு. ஆனால் அந்த 4 பசங்களும் நான் அம்மாவை வெட்ட மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அப்போ கடைசியாக பரசுராமரை கூப்பிட்டு, நீ போய் உங்கள் அம்மாவோட தலையை வெட்டிட்டு வா அப்படிங்கிறாங்க. அவரும் எந்த கேள்வியும் ஏன் எதுக்குன்னு கேட்காம அவங்க அம்மாவை தலையை வெட்டுறதுக்கு போகிறாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ரேணுகா என்ன பண்ணுறா, தன்னோட உயிரை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு மீனவர்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு போகிறா. அங்கே போய் தஞ்சம் அடையும் போது அங்கே இவர் பரசுராமர் வந்துடுறாரு. அப்போ அங்கே மாதங்கின்னுட்டு ஒரு பொண்ணு, ஒரு லேடி என்ன சொல்கிறா, அம்மாவை கொல்றது தப்பு, நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி அம்மாவை கொல்லும் போது இவர் தடுக்கிறாளேன்னு சொல்லிட்டு வந்த கோவத்தில் முதல்ல அந்த மாதங்கியோட தலையை வெட்டிடுறாரு. அதுக்கப்புறம் தன்னோட அம்மாவோட தலையையும் வெட்டிட்டு அந்த கோடாலியோட அப்பா கிட்ட போய், அப்பா நீங்கள் சொன்ன மாதிரி நான் வெட்டிட்டேன், ஏன் வெட்ட சொன்னீங்க, எதுக்கு வெட்ட சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேள்வியும் கேட்குறாரு. அவரும் எல்லா பதிலும் சொல்கிறாரு. நீ தான் என்னோட பிள்ளையில் ரொம்ப உயர்ந்தவன், அதனால நீ என்ன வேணுமோ கேளு, நான் உனக்கு வரம் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. அப்பா நீங்கள் சொன்னதுக்காக நான் அம்மாவை வெட்டிட்டேன், இப்போ எனக்கு அம்மா வேணும், எனக்கு திரும்பவும் அம்மாவை உயிரோடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, என்னோட கமண்டலத்தில் தண்ணி இருக்குது, இதை நீ எடுத்துகிட்டு போ, நீ எங்கே உங்கள் அம்மாவை வெட்டி போட்டியோ அந்த இடத்துல அவங்க அம்மாவோட உடம்போட அந்த தலையை சேர்த்து வச்சுட்டு அதில் தண்ணி தெளிச்சியானாக்க என்னாகும், அம்மா தூங்கி எழுந்த மாதிரி திரும்ப உயிரோடு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சந்தோஷமாக அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு போகிறாரு. அங்கே போனாக்கா அந்த 2 உடல் 2 தலை இருக்குது. யாரோட தலை யாரோட உடம்பில் வைக்கணும்னு தெரியாமல் மாற்றி வச்சிடுறாரு. மாற்றி வச்சுட்டு என்ன பண்ணுறாரு, தண்ணி தெளிக்கிறாரு. அப்போ ரேணுகாவோட தலை அந்த மீனவ பொண்ணோட உடம்புலையும் அந்த மீனவ பொண்ணோட உடம்புல இவங்க அம்மாவோட தலையும் மாறி போயிடுச்சு. இவருக்கு ஐயோ என்ன பண்ணுறதுன்னே தெரியல இவருக்கு. அப்போ தான் என்ன சொல்கிறார், ரேணுகா கவலைப்படாத, நான் தான் என்னது மாரியம்மனா மாறி இருக்கேன் நான் அப்படின்னு சொல்ல. அந்த மாரியம்மன் யார், நம்மளாம் கோவிலில் வேண்டுறோம் இல்லையா, கடவுளை வழிபடுறோம் இல்லை, மாரியம்மன் கோவில், அந்த மாரியம்மனாக தான்
ரேணுகா தேவி அவதாரமாக ஆயிட்டாங்க. இப்போ கூட நீங்கள் போய் பாருங்களேன், நிறைய கோவிலில் மாரியம்மன் தலை மட்டும்தான் இருக்கும், உடம்பெல்லாம் இருக்காது, தலையை மட்டும்தான் வச்சு நம்ம வணங்குறோம். அதனால அந்த ரேணுகா தேவியோட தலை தான் மாரியம்மனாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை பரசுராமரை பற்றியும் சொல்ல வருது. சரி, இன்னொரு கதை பார்க்கலாமா? ஒரு நாட்டில் கிருத்தவீரியன் பத்மினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருந்தார். அவரோட ஒய்ஃப் பேர் பத்மினின்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேருக்கும் ஒரு அழகான குழந்தை பிறக்கிறாங்க. அந்த குழந்தை பேர் கார்த்தவீரிய அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குழந்தை எல்லாம் அழகாக இருக்கான், எல்லாம் இருக்கான். ஆனால் அந்த குழந்தைக்கு கை கிடையாது. ஆஹா, கை இல்லாத குழந்தைய வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா கிட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி கை இல்லாத குழந்தைய எனக்கு படைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை நோக்கி வேண்டிகிட்டே இருக்கும்போது பிரம்மா சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, உன்னோட குழந்தைகளுக்கு உன் குழந்தைக்கு நான் கைகளை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 1 இல்லை 2 இல்லை 1000 கைகளை கொடுத்துட்டார் அவர். அவர் சொல்கிறாரு, நான் இத்தனை கைகள் கொடுத்துருக்கேன் இந்த குழந்தைக்கு, இந்த குழந்தை எப்படி இருக்கணும், நேர்மையாக நாணயமாக இருக்கணும், அந்த மாதிரி நீ வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இப்படி ராஜா பெரியவனாகிறாரு. அப்போ வந்து கார்த்தவீரிய அர்ஜுன் வந்து ராஜாவாகிடுறாரு. நல்ல மல்யுத்தம், சண்டை, போர், படிப்பு எல்லாத்துலேயும் சிறந்தவனாக விளங்குறாரு. அப்பேற்பட்ட ராவணனையே வென்றவர் தான் இவர், ராவணஜித் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அவருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தடவை ஒரு ராஜாவோட சண்டை போட்டுட்டு திரும்பி வரும்பொழுது இந்த ஜமதக்னி யார், இந்த பரசுராமரோட அப்பா இல்லையா, அவர் இருக்கக்கூடிய ஆசிரமத்துக்கு வராரு. அங்கே வந்து பார்த்தாக்க ராஜா சொல்கிறாரு, ரொம்ப களைப்பாக இருக்கும், எங்களுக்கெல்லாம் சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாரு ராஜா. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் எல்லாருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நல்ல அறுசுவை உணவுகளோட சாப்பாடு கொடுக்குறாரு. ஒரு முனிவர் எப்படி இவ்வளோ சமையல் பண்ணி இவ்வளோ அழகாக கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாரு. அப்போ சொல்கிறாரு, என்கிட்ட காமதேனு அப்படிங்கிற பசு இருக்குது, அந்த பசுக்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் அது நமக்கு கொடுக்கும், அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ அறுசுவையான விருந்துகள்லாம் கொடுக்க முடிஞ்சது என்னால் அப்படின்னு சொல்கிறாரு. அன்றைக்கி ராத்திரி என்ன பண்ணுறாரு, ஜமதக்னி கிட்ட இருக்கக்கூடிய அந்த காமதேனு பசுவை எடுத்துக்கிட்டு கார்த்தவீரிய அர்ஜுன் தன்னோட நாட்டுக்கு திரும்பி போயிடுறாரு. அவர் காலையில் எழுந்து பார்த்தா அந்த பசுவை காணும். உடனே தன்னோட மகன் பரசுராமனை கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாரு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அந்த கார்த்தவீரிய அர்ஜுன் கிட்ட போய் நீ செஞ்சது தப்பு, அந்த பசுவை திருப்பி கொடுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் அவர் கொடுக்கல. அதனால 2 பேருக்கும் நடுவில் சண்டை நடக்குது. அந்த சண்டையில் கார்த்தவீரிய அர்ஜுனுக்கு 1000 கைகள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கையாக வெட்டிடுறாரு. கடைசியில் அவரையும் வெட்டி கொண்டுட்டு அந்த பசுவை கொண்டு போய் அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறாரு. அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, நீ இவ்வளோ பெரிய சண்டை போட்டு வந்திருக்க, அதனால இதுக்கு பரிகாரமாக நீ போய் பலன் தேடு, அதனால கொஞ்ச நாள் தவம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்புகிறார். அவர் அங்கே போயிருக்கும்போது இந்த கார்த்தவீரிய அர்ஜுனனுக்கு 2 பிள்ளைங்க. அந்த 2 பிள்ளைங்களும் எப்படி நம்ம அப்பாவை கொன்னாரு, அவனை போய் நம்ம கொல்லணும் அப்படின்ட்டு வெறியோட இங்கே ஜமதக்னி முனிவரை வந்து கொன்னுடுறாங்க. அது அவங்க அம்மா எதிரிலே இதை கொன்ன உடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கதி கலங்கி போய் பரசுராமான்னு சொல்லிட்டு தன்னோட நெஞ்சில் 2 கையாலையும் 21 முறை அடிச்சுக்கிட்டு அழறாவ. அவள் அழறதை பார்த்த உடனே ராமா ராமா பரசுராமான்னு கத்துறதை கேட்ட உடனே அங்கேருந்து வராரு பரசுராமர். இந்த நடந்த விஷயத்த சொல்கிறா. உடனே இந்த 2 பேரையும் 2 குழந்தைங்க 2 பிள்ளைங்களையும் கொன்னுடுறாரு. அதுக்கப்புறம் இந்த ராஜாவாக இருக்கிறதுனால தானே இவங்கெல்லாம் கொல்றாங்க, இனிமேல் இந்த ராஜவம்சமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 21 ராஜாக்களை அழித்து கொன்னுடுறாரு. அப்போ தான் பிரம்மா வந்து சொல்கிறாரு, நீ ரொம்ப சண்டை போட்டுட்ட, இனிமேல் இந்த மாதிரி பண்ணியானா ஒன்றுமே ராஜாக்களே நாட்டில் இருக்க மாட்டாங்க, அதனால நீ பண்ணது போரும், இனிமேல் நீ பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவருக்கும் புரியுது சரி அப்படின்னு சொல்லிட்டு தன்கிட்ட இருக்கிற கோடாலி, அந்த கோடாலினாக்க என்னது, பரசு அப்படின்னு பேர், அந்த பரசுங்கிற கோடாலியை தூக்கி அந்த கடலில் போடுறாரு. அந்த கடலில் போட்ட உடனே தூக்கி போட்ட உடனே இந்த கோடாலி வந்து விஷ்ணுவால் கொடுத்தது. அதுக்கு அவ்வளோ பவர் அந்த கோடாலிக்கு. அந்த கோடாலி விழுந்த உடனே அங்கே இருக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் அப்படியே நகர்ந்து போச்சு, ஒரு நிலப்பகுதி தெரியுது. அந்த நிலப்பகுதி தான் இப்போ நம்ம இருக்கக்கூடிய கேரளா, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கேரளாவாக இருக்குது. அது கடவுள் விஷ்ணுவோட அவதாரம் தானே இந்த பரசுராமர், அவரால் உருவாக்கப்பட்டது. அதனால அதுக்கு காட் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர். அந்த கண்ட்ரி அந்த கேரளாவில் தான் இன்னும் அவர் தான் பண்ண பாவத்துக்காக அந்த 21 ராஜாக்களை கொன்னதுக்காக தவம் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு ஐதீகம் சொல்லப்படுது. ஏன்னாக்கா அவர் வந்து சிரஞ்சீவி, அவருக்கு அழிவு கிடையாது, அவருக்கு அமரர்னா இந்த சாவு கிடையாது, அவர் உயிரோடு தான் இருப்பார்.
அது இருப்பாருன்னு சொல்கிறாரு. இப்போ அந்த மகேந்திர பர்வத்தில் தான் என்ன பண்ணுறாரு, அங்கே தவம் பண்ணிகிட்டு இருக்கிறதா இப்போயும் சொல்லின்னு இருக்காங்க. இதை எல்லாராலையும் நம்பப்படுகிறது. சரிங்களா? இந்த பரசுராமர் கதையை இதோட முடிக்கலாம். இந்த பரசுராமர் தான் இப்போ எங்கே வந்திருக்காரு, நம்ம ராமர்கிட்ட வந்திருக்காரு. ஏன் அந்த ராமர் வந்து சிவதனுசை உடைச்சார் இல்லையா, அந்த உடைச்ச சத்தம் நாடு முழுவதும் கேட்டிருக்கு. அப்போ அந்த அங்கே இருக்கக்கூடிய பரசுராமருக்கும் கேட்டதுனால யார் உடைச்சது, ஏன் உடைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ ராமர்கிட்ட வந்திருக்காரு. இப்போ இதோட அடுத்த எபிசோடில் இவருக்கு 2 பேருக்கும் நடந்த வாக்குவாதங்கள் என்ன பேசினாங்க, என்ன ஆச்சு அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். எல்லாருக்கும் இந்த பரசுராமர் கதை பிடிச்சிருந்தா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த என்னோட இன்னொரு எஜுகேஷன் சேனலையும் பாருங்கள், அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே குழந்தைங்களா, தேங்க்யூ.